ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்ன நடந்தது அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரணுமே பஸ்ஸில் போயிட்டார். அவர் ஒரு 3 டேஸாக பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடு ரோடு வேலையாயிட்டிருக்கு, மெயின் ரோடே. ஸோ யூஸ்வலாகவே இந்த மார்னிங் டைம் 8:30 to 9:30 அப்படிங்கிறது ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி தான் ஆஃப்டர்நூனுமே பார்த்திங்கன்னா 1:30 to 4:30 வரைக்குமே ஸ்கூல் பஸ் போயிட்டு வந்துட்டும் ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்கும். இதுக்கிடையில் இந்த ரோடு வேலையாயிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால சுத்தமாக என்னால் 2 பசங்களையுமே ஆன் டைமில் கொண்டு ஸ்கூலில் விட முடியல. ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் சரணை பிக் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போவேன். அந்த டைமில் மாராவோட பஸ் மிஸ் ஆகிடும். அதே மாதிரி மார்னிங் டைமும் அதே மாதிரி தான். சரணோட மார்னிங் செஷன் எல்லாமே கட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாராவுக்கு பஸ் பார்த்திங்கன்னா 9 o'clock வரைக்குமே லேட் ஆகுது. 8:45 9 o'clock ஏதாவது ஒரு டைமிங் வருது. ஒரு சில டைம் லேட் ஆகும், ஒரு சில டைம் முன்னாடி வரும். ஸோ அதனால் சரணோட கிளாஸ் டைமும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுனால மெயினாக சரணை பஸ்ஸில் போட்டாச்சு. உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கான விஷயங்கள் பண்ணுறதே ஹரிபரியாக ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம். இந்த டைமில் ஸ்கூல்லேயும் அவங்களுக்கு நான் ஆன் டைமில் கொண்டு ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் சேலஞ்சிங்காக இருந்தது. என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி இல்லை, ஒரு சில டைம் தேவையில்லாத ஒரு டென்ஷன் க்ரியேட் பண்ணுது அப்படின்றதுனால சரி ஓகே 2 பேருமே பஸ்லேயே போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா 2 பேர்த்துக்குமே பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரே இடம்தான். ஃபஸ்ட்டு மாரா போவான், அடுத்து சரண். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சரண் ஃபஸ்ட்டு வந்துடுவான், மாரா செகண்ட் வருவான். பட் ஒரே போர்டிங் பாயிண்ட் ஒன்று தான். அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரொம்ப டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா 1:30 நான் பிக் பண்ண போகணும். ஸோ 1 மணிக்கெலாம் நான் கிளம்பிடுவேன். ஸோ ரொம்பவே கம்மியான டைம் இருந்த மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours தான் கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்போ 2 பேருமே 3 o'clock நெருங்கிடுது. 2:50 சரண் வருவான், 3 o'clock ஆயிடும் மரண் வர்றதுக்கு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் அவங்க 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்கன்ற ஃபீலிங்கே எனக்கு வருது. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டு விடுவேன், ஒரு 2-3 hours வீட்டில் வேலை செய்வேன், திருப்பி பிக்கப் பண்ண போகணும். அதனால் எனக்கு பெருசாக அவங்க ஸ்கூல் போகிறாங்க நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுதே இல்லை. ஓடிட்டே இருக்க மாதிரி இருந்தது. பட் இந்த வருஷம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். டிமார்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொவிஷன் மந்த்லி ஒன்ஸ் வாங்கிடுவேன். பட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வீக்லி ஒன்ஸ் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். ஏன்னா பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பிஸ்கட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மில்க் ஷேக்கு, ஒரு சில கேக் ஐட்டம்லாமே கூட அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதோட இன்னொரு டென்ஷன் என்னென்னா, அவங்களுக்கு டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது. அதையுமே ஒரு 1 வீக்குக்கு பண்டெலாம் வாங்கி வச்சா மட்டும்தான் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுது. அப்படி இல்லைன்னா லன்ச் ஒர்க் மாதிரி ஸ்நாக்ஸுமே நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அப்படின்றதுனால இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். பட் வெதர் நீ போயிடுவியா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்குற மாதிரி நான் கிளம்புற வரைக்கும் கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. கிளம்பி முடித்ததுக்கப்புறம் ஒரு டவுட்டாக ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மாராவை பிக் பண்ண போகிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம் இனிமேட்டு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வர போகிறப்பையும் விடுறப்பையும் தான் மழை பெய்யும். மற்ற டைம்லலாம் கொஞ்சம் லைட்டாக தான் பெய்யும், பெய்யாமல் கூட இருக்கும். பட் கரெக்டாக அந்த ஆன் டைம் போகிற டைமில் தான் மழை பெய்யும். ஸோ இதையுமே நான் இங்கே வந்ததுலேருந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்றைக்கி மழை இல்லை, பட் கூலிங்காகவே இருந்தது. எப்போ வேணாலும் மழை வரலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட்கிட்டே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நாளைக்கு கிளைமேட் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு போயிட்டு வரணும்.
உண்மையாலுமே இந்த ஹோம் அலோன் ரொட்டீன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க ஸ்கூல் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா தெரியல, டக்குன்னு இந்த ஒரு 1 மந்த் கேப்பு இல்லை 10 டேஸ் ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்துட்டு திருப்பி அவங்கள ஸ்கூல் அனுப்புறது அப்படிங்கிறது நமக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. பசங்களே அந்த ஒரு 1 வீக் அவங்களுக்கு திருப்பி அதே ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் எந்த வேலையுமே வந்து செட் ஆகலை. ஒரு மாதிரியாக லேசியாகவே இருந்தது. பட் இப்போது ஓகே. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட பசங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்கூல் அனுப்புகிறாங்க. அவங்கெல்லாம் புலம்புக்கு அளவே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது உண்மையாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு கூட வந்து இந்த ஹாலிடேஸ் அப்படின்றதுனால மட்டும்தான் அது தோணுது. அவங்களாம் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால புதுசாக இருக்கும் இல்லையா அந்த ரொட்டீன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தோணாது. அதேமாரி அந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு 1 வீக் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்கூல்லாம் அனுப்பிச்சிட்டா கண்டிப்பாக ஒரு 1 வீக் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த டைமில் நம்ம வந்து ஸ்கூல் அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வீட்டில் வேலை பார்த்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமை முடிஞ்ச அளவுக்கு பிஸியாக பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பசங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது செய்கிறதுன்னு சொல்லி கஷ்டமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பக்கம் பிஸியாகவே ஓடிட்டுருப்போம். பட் அவங்க ஸ்கூல் போயிட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு 5 ஹவர்ஸ் கம்பல்சரி கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் லேசி ஆகிட்டோம், ப்ராப்பராக யூஸ் பண்ணாமலாம் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டு போய் விட்டுரும். அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி அட்லீஸ்ட் பாதி வேலையாவது அந்த 4-5 ஹவர்ஸில் வந்து நம்ம பண்ணணும். அந்த டைமில் பிளான் பண்ணி என்னெல்லாம் வேலை பண்ண முடியும், நம்ம எவ்வளோ பிஸியாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி திங்க் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் டிவி பார்க்குறது இல்லை சும்மா படுத்து கிடக்கிறது, ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் டைமை கொண்டு போனோம் அப்படின்னா டோட்டலாக அது வந்து ரொட்டீனவே கொலாப்ஸ் பண்ணிவிடும். நம்மளை தான் நம்ம மோட்டிவேட் பண்ணி அந்த ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே வரணும். ஸோ நான் இதை தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே உங்களோட ஸ்கில்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை வீட்டு வேலைகளை ப்ராப்பராக பண்ண முடியுமான்னு யோசித்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பசங்களை ஹேண்டில் பண்ணுறதை விட இந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் எல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு டிவி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஹோம் ஒர்க்கை வந்து வந்ததுமே கொஞ்சம் ஒரு 4 o'clock முன்னாடியே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாடுவாங்க, கொஞ்சம் நைட்டெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்து முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.